Vanakkam, Aiboan. Welcome back to Pretsy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வந்து தோசை ரெசிபியோட வந்திருக்கிறேன். இது வந்து வெரி ஈஸியா சிம்பிளா செய்யற தோசை ரெசிபி. ஸோ அந்த தோசை ரெசிபி எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டி தரேன். என்னடா யோசிக்க போறீங்க, பிரின்சி திடீரெண்டு பொட்டும் வச்சு சாரியும் வச்சு கொண்டு வந்திருக்கேன். லாங் டைம் கடை நாளைக்கு வந்து நிறைய பேர் என்ன ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. இன்றைக்கு தான் எனக்கு வந்து சாரி கட்டி எல்லாம் போட்டெல்லாம் வச்சு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ உங்களோட காமெண்ட்ஸில் விடுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி சாரியில். ஸோ எனிஹவ், ஸோ வாங்கோ இந்த தோசையை எப்படி செய்யறதுன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கட்டுத்தாரன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தோசை செய்யறதுக்கு வந்து முக்கியமான இன்க்ரீடியன்ட் உங்களுக்கே தெரியும், உளுந்து. ஸோ இதில் வந்து நான் உளுந்து எடுத்துருக்கேன். நான் எடுத்திருக்கேன் வந்து அரை கப் அல்லாட்டிக்கு 115 கிராம் உளுந்து எடுத்து வச்சிருக்கிறேன். நீங்கள் எந்த கப்பாலையும் வந்து நீங்கள் நறுத்தெடுக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீ கப்னு சொன்னால் அரை கப் டீ கப் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து வெள்ளை பச்சை அரிசி வந்து ஒரு கப். ஸோ நான் மெஷர் பண்ண கப் வந்து அரை கப், அல்லாடிக்கு 125 ml கப்ல இருந்து அரை கப் எடுத்தினான், அல்லாடிக்கு 115 கிராம். அதுக்கு நான் எடுத்தினான் இதில் ஒரு கப் 250 ml கப்ல இருந்து ஒரு கப் பரதட்டி எடுத்தினான், அல்லாட்டிக்கு 215 கிராம் வெள்ளை பச்சை அரிசி இருக்கு. ஸோ அரை கப் உளுந்துக்கு ஒரு கப் வெள்ளப்பச்சை அரிசி சேர்க்க போறேன். ஸோ வாங்கோ இதை நாங்கள் கழுவி போட்டு நனைய வைப்போம். ஸோ இதில் வந்து நான் ஒரு பிரமான பவுல் எடுத்து வச்சுக்கொண்டு இதில் வந்து உளுந்து இருக்குது அரை கப் அல்லாடி 115 கிராம். இதில் வந்து அரிசி இருக்குது ஒரு கப் அல்லாடிக்கு 215 கிராம் வெள்ளப்பச்சை அரிசி இருக்கு. இப்போ இதை நான் நல்லா கழுவி எடுக்க போறேன். இந்த இருக்கு நான் வந்து 2-3 நேரம் கழுவி போட்டு இந்த வெள்ளப்பச்சை அரிசியையும் உளுந்தையும் கழுவி போட்டு நான் இதுக்கு வந்து தண்ணி விட்டுருக்கிறேன். இதுல வந்து வெந்தயம் இருக்குது, அரை டீஸ்பூன் வெந்தயம். இந்த வெந்தயத்தை இதில் சேருங்க. செய்துட்டு இருக்கா இப்படி மிக்ஸ் பண்ணி போட்டு நான் ஒரு 4 மணித்தியாலம் இதை நல்லா நனைய வைக்க போறேன். இப்போ 4 மணித்தியாலமா இதை நனைய வச்சுனா 4 மணித்தியாலம் நல்லா நனைஞ்சிட்டுது. இப்போ தண்ணியை வடிச்சிட்டு அரைச்செடுக்க போறேன். கிரைண்டர் எடுத்து வச்சுட்டு வடிச்ச உளுந்த இதில் போடுறேன். இதில் வந்து தண்ணி எடுத்திருக்கேன் ஒரு கப் அல்லது 250 ml தண்ணி எடுத்திருக்கேன். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இவ்வளோத்தையும் அரைச்செடுக்க போகிறேன். நல்லா பட்டை அரைச்செடுக்கணும். இந்த கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கிறேன். இதில் வந்து மிளகு இருக்குது, 25 மிளகு முழுசாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் போடுங்க. இதில் வந்து சின்ன சீரகம் இருக்குது 1 டீஸ்பூன், இதையும் இதில் சேருங்க. இதில் வந்து ஒரு சின்ன வெங்காயம் அல்லாட்டிக்கு 45 கிராம் வருது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இப்போ இதை மூடி போட்டு நல்லா பட்டை அரைச்செடுப்போம். இந்த நான் உளுந்த போட்டு நல்லா பட்டை அரைச்சிருக்கிறேன். நல்லா பட்டை அரைச்சிடுங்க. இப்படி அரைச்சா பிறகு ஒரு புறமான பவுலில் இறக்கி இருக்கிறேன். இப்போ இருக்கிற மிச்சத்தையும் அரைச்செடுக்க போகிறேன். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்க்கிறேன். இப்போ மூடி போட்டு இதையும் அரைச்செடுப்போம். இருக்கிற மிச்ச உளுந்தையும் நல்லா பட்டை அரைச்சிருக்கிறேன். இப்போ இதையும் ஒன்றா இறக்கிடுங்க. இவ்வளோ உளுந்து அரைக்கிறதுக்கு நான் சேர்த்த தண்ணி வந்து அரை கப் ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துருக்கிறேன். அல்லாட்டிக்கு 140 ml தண்ணி அரைக்கிறதுக்கு. இந்த இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பட்டா அரைச்சிருக்கிறேன். இப்படி அரைச்சா பிறகு ஒரு பிளேட்டால் மூடி போட்டு ஒரு சூடான இடம், இப்போ நீங்கள் சமைக்கிற அடுப்பு பக்கத்தில் தூக்கி போட்டு வையுங்க. ஒரு 6-7 மணித்தியாலம் நல்லா புளிக்கணும். நான் வீடியோ செய்கிறபடியே அன்றைக்கு நான் ஏற்கனவே இரவு வந்து மாவு வந்து அரைச்சி வச்சு நான் இந்த இருக்குது இந்த அரைச்ச மாவு வந்து நல்லா புளிச்சிட்டுது. ஸோ இது நான் வந்து புளிக்கிறதுக்கு எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணித்தியாலம் எடுத்தது. ஸோ இந்த நல்லா பொங்கி வந்திருக்குது. ஸோ வாங்க நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பை காட்டுறேன். இந்த இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஏற்கனவே அரைச்சி புளிக்க வச்சது 7 மணித்தியாலம். இந்த இப்படி நல்லா புளிச்சிருக்குது. இந்த இப்படி உங்களுக்கு வந்து 7 மணித்தியாலத்துக்கு இப்படி புளிச்சு வராட்டிக்கு இப்படி நுழையாக நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்க. நல்லா லைட்டாக இப்படி வராட்டிக்கு நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்கணும் புளிக்கிறதுக்கு. இது நல்லா புளிச்சிட்டுது. ஸோ இப்படி புளிச்சா பிறகு தோசைக்கு வந்து உங்களுக்கு தேவைக்களான உப்பு சேர்க்கு நான் இப்போதைக்கு அரை டீஸ்பூன் சேர்க்குறேன். இதில் வந்து மஞ்சள் இருக்குது, நான் 1/8 டீஸ்பூனு கொஞ்சம் குறைய சேர்க்குறேன். இதனால் மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்லா இது மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணினான். கொஞ்சம் திக்காக இருக்குது. நான் கொஞ்சம் தண்ணி சேர்க்க போகிறேன். இதில் வந்து 1/8 கப் அல்லாட்டிக்கு 30 ml தண்ணி இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கரைச்செடுப்போம்.
1/8 கப் இல்லாட்டிக்கு 2 டேபிள் ஸ்பூன் அப்படி இல்லாட்டிக்கு 30 ml தண்ணியும் சேர்த்துருக்கிறேன். நான் சேர்த்த தண்ணி காணாண்டோடைய திருப்பி இன்னொரு 1/8 கப் இல்லாட்டிக்கு 2 டேபிள் ஸ்பூன் இல்லாட்டிக்கு 30 ml எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் சேப்பம். ஸோ நான் டோட்டலியாக வந்து 60 ml தண்ணி வந்து சேர்த்துருக்கிறேன். இல்லாட்டிக்கு 4 டேபிள் ஸ்பூன். இந்த இருக்கு இப்படி ஒரு பதத்துக்கு நீங்கள் கரைச்செடுக்கணும். இந்த இருக்கு கரைச்சாச்சு. சுட்டெடுப்போம். இந்த தோசையை சுடுறதுக்கு வந்து நான் இதில் தாச்சி வச்சிருக்கேன். வச்சு ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்டில் வச்சிருக்கேன். வச்சு கொண்டு பொட்டில் மாதிரி டிஷ்யூவால் வந்து கட்டியிருக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் வந்து பூசிடுங்க. எண்ணெய் எல்லாரையும் நெய் வச்சு தோசமாக இருக்குது. தோசையை சுட்டெடுப்போம். கொஞ்சம் நல்லெண்ணெய் இதுக்கு விடுங்க. இதை கொஞ்சம் வேக விடுவோம். 1.5 நிமிஷமாக இதுலேருந்து வேகி கொண்டிருக்கு. இந்த இருக்கு இப்போ நான் 2 நிமிஷமாக விட்டுருக்கேன். நல்ல கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்படி வரைக்கும் இறக்கிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இருக்குது இந்த தோசை செய்து முடிஞ்சது. நல்லா சிம்பிளாக செய்கிற தோசை, நல்லா பர்ஃபெக்டாக நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. நான் அதில் சம்பல் செய்திருக்கேன். நான் இந்த சம்பல் ரெசிபி நான் ஏற்கனவே போட்டுட்டேன். ஸோ ஒரு சின்ன பீஸ் சாப்பிட்டு பார்ப்போம். நல்ல மொறுண்டு வந்திருக்குது அரிசி போட்டபடியாக. நல்ல சூப்பராக கிறிஸ்பியாக வந்திருக்கு. நல்ல சாம்பல், நான் ஏற்கனவே சாம்பல் ரெசிபிஸ் போட்டிருக்கேன். நல்ல சாம்பாரும் இருந்தேன்னு சொன்னால் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபிக்கு. இந்த செய்து முடிஞ்சது. நல்ல டேஸ்ட்டாக வந்திருக்கு. நல்ல கிறிஸ்பியாக வந்திருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு காமெண்ட்ஸில் கீழே வருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொல்ல மறக்காம தம்ஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தான்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து அதுக்கு பக்கத்தில் பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும். மீண்டும் என்னோட இன்ஸ்டாகிராம் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம், ஐபவான், பை பாய்.